வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 20/2/2025 வியாழக்கிழமை. இன்று காலை 8 மணி 3 நிமிடம் வரை சப்தமி திதி இருக்குது. அதன் பின்பு அஷ்டமி ஆரம்பிக்குது. அஷ்டமி அப்படின்னும்போதே என்ன செய்யணும்? கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க உள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். சரி, இன்றைக்கு காலை 11:46 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ இன்றைக்கு 2 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்ப யாரெல்லாம் விசாகத்துல பிறந்திருக்கீங்களோ, அனுஷத்துல பிறந்திருக்கீங்களோ, உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்போ ஜென்ம நட்சத்திரம்னா நீங்க என்ன செய்யணும்? கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். அதேபோல இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி மற்றும் பரணி. அப்ப அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இல்லைங்களா? சரி. இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் யாராருக்கு எந்தெந்த மாரி நன்மைகளை செய்யப்போகுது அப்படின்றத பார்ப்போம். இன்று காலை 11:46 மணி வரை இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் யாராருக்கெல்லாம் நன்மை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகஸ்ரீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, காலை 11:46 மணி வரை உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் நிலவும். அதேபோல யாருக்கு சாதகமில்லாத சூழல் காலை 11:46 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, காலை 11:46 மணி வரை உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு சூழல் நிலவும். இது 11:46 மணிக்கு மேல வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தினோட பலனை இப்ப பார்ப்போம். இது அப்படியே உல்டாவா ஆகும். என்னன்னாக்கா தலைகீழ். இப்ப எது எல்லாம் சரியில்லன்னு சொன்னனோ, அவங்க எல்லாருக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே சாதகமா மாறப்போகுது. காலை 11:46 மணிக்கு மேல. அப்போ 11:46 மணிக்கு மேல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பரணி, பூரம் மற்றும் பூராடம். இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, காலை 11:46 மணிக்கு மேல உங்களுக்கு ஒரு சாதகமான நாளா இந்த நாள் இருக்கும். அதேபோல யாருக்கு சாதகமில்லாத ஒரு சூழல் காலை 11:46 மணிக்கு மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரத்தில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, 11:46க்கு முன்னாடி வரைக்கும் நல்லாருக்கும். 11:46க்கு மேல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை இப்ப பார்ப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 20ஆம் தேதி. இந்த 20ஆம் தேதி யாராருக்கெல்லாம் சாதகமான ஒரு நாளா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 10, 16, 19, 25 மற்றும் 28. இந்த தேதியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் இருக்கும். அதேபோல யாருக்கெல்லாம் சற்று சாதகமில்லாத சூழல் நிலவப் போகுது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 4, 9, 13, 18, 22, 27 மற்றும் 31. இந்த தேதிகள்ல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.